ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. 2 கோர்ஸுகளை பற்றி சொல்லியிருந்தேன். ராமானுஜ வித்யா, வரயோகி வித்யா. ராமானுஜ வித்யாவில் ஸ்ரீபாஷ்யம், அதே போல் வேதாந்தாச்சாரியர் சாதித்த தத்துவமுக்தா கலாபம் அது எடுக்கப்படும். வரயோகி வித்யாவில் ரகசிய கிரந்தங்கள், திருவாய்மொழி கூடவே சேர்த்து ஸ்ரீபாஷ்யமும் எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தேன். என்ன ஃபார்மேட்டில் என்றால், ராமானுஜ வித்யா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஒரு முறை நடைபெறும். 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் வகுப்புகள் நடைபெறும். அதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணப்பட்டுள்ளது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அடியேன் என்ன பண்ணுவேன்னா, ஆடியோ ஸ்னிப்பெட்ஸ் சின்ன சின்னதாக போடுவேன். ஸ்ரீபாஷ்யத்தை பற்றியும் அதே போல் தத்துவமுக்தா கலாபத்தை பற்றியும். ஆக அந்த கிளாஸுக்கு வரத்துக்கு முன்னாடியே அதை கேட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வருவார்கள். அந்த குரூப்பில் ஒரு 25 பேர் சேர்ந்து உள்ளார்கள். வரயோகி வித்யாலயம் இதே போல் தையசத்திலேருந்து அனத்தியன காலம் முடிந்த பிறகு திருவாய்மொழி பற்றின சின்ன சின்ன ஆடியோ ஸ்னிப்பெட்ஸ் என்ன, அதே போல் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஸ்னிப்பெட்ஸ் என்ன, இந்த குரூப்பு இன்னொரு 10 நாளில் தொடங்கிடும். ஆக அதில் இதை பற்றின ஸ்ரீபாஷ்யத்தை பற்றின சின்ன சின்ன ஆடியோ ஸ்னிப்பெட்ஸ் என்ன, அதே போல் வாரத்தில் 3 நாள் ரகசிய கிரந்தம் பங்கி காலக்ஷேபமே நடைபெறும். முமுக்ஷுப்படி கிரந்தத்தை மாமணிகள் அருளி செய்த வியாக்கியானத்தை கொண்டு பங்கிஷக வரி அடைவே நாம் அதை அனுபவிக்கலாம். அனுபவிக்கும் பொழுது அடியன் படித்த சாஸ்திர ஞானத்தை கொண்டு அதில் பூர்வாச்சாரியர்கள்லாம், அதாவது அர்வாச்சீன ஆச்சாரியர்கள், அண்ணா பங்கார் என்ன, அயோத்தியாஜியர் சுவாமி என்ன போன்ற ஆச்சாரியர்கள்லாம் சாதித்த அர்த்தம் என்ன அப்படின்னு அடியனுக்கு புரிந்த வரையில் அதை விண்ணப்பித்து கொண்டு வருவேன். ஆக இதுதான் ஃபார்மேட்டு. 2 இடத்துலையுமே ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும். வாட்ஸ்அப் குரூப்பை கொண்டு சின்ன சின்ன ஆடியோ ஸ்னிப்பெட்ஸை நம்ம கேட்டுகிட்டே வருவோம். இப்படி பண்ணி கொண்டு வந்தோமே என்றால் ராமானுஜ வித்யாவில் 1 வருஷத்தில் தத்துவமுக்தா கலாபம் முடிஞ்சிடும். கூடவே சேர்த்து ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அதிகரணங்கள் எல்லாவற்றையும் பார்த்து விடுவோம். அப்போ 1 வருஷம் டைமில் நமக்கு ராமானுஜ சித்தாந்தத்தின் அதை பற்றின ஒரு நல்ல ஆழமான ஞானம் ஏற்படும். ராமானுஜ வித்யா கோர்ஸில், வரயோகி வித்யா கோர்ஸில் 3 பிரஸ்தானங்களை பற்றிய ஒரு ஆழமான அறிவு, ரகசியம் என்ன, பகவத் விஷயம் என்ன, அதே போல் ஸ்ரீபாஷ்யம் 3 பற்றின ஆழமான அறிவு ஏற்படும். இந்த வரயோகி வித்யாவில் வர செவ்வாய்க்கிழமை தனுர்மாசம் தொடங்க இருக்கிறது. அதை ஒட்டி திருப்பாவையில் உள்ள விசேஷமான அர்த்தங்கள், சாஸ்திர கண்ணோட்டத்தில் பார்த்தால் தெரியக்கூடிய அர்த்தங்கள், ஆச்சாரியர்கள் 60 வரைக்காரர்கள் என சாதித்திருக்கார்களோ அத்த முறையே சின்ன சின்ன ஆடியோஸாக அதில் போட்டுட்டு வருவோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில். ஆக அனைவரும் இதில் பங்கேற்று சம்பிரதாயத்தை பற்றின ஒரு ஆழ்ந்த அறிவை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஒரு சந்தேகம் எழலாம், சம்பிரதாயத்தில் இவ்வளவு ஆழமாக தெரிஞ்சுக்கணுமா, சாஸ்திர கண்ணோட்டத்தோடு இவ்வளவு ஆழமாக தெரிஞ்சுக்கணுமா என்றால் நிச்சயமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். ஏன்னா கிரமமே என்னென்னா, சாமானிய சாஸ்திரங்கள், தர்க்கம் மீமாம்சா போன்ற சாமானிய சாஸ்திரங்களை கொஞ்சம் படித்து, அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷ்யம், அதுக்கப்புறம் பகவத் விஷயம், அதுக்கப்புறம் ரகசியம் அப்படின்றது தான் உண்மையாகவே கிரமம். ஆனால் நமக்கு இப்போது ரகசிய கிரந்தங்கள் தமிழில் மணிப்பர்வாளத்தில் இருக்குது, சின்னதாகவும் இருக்குது. அதனால முதல்ல அதே படிச்சிடலாமே அப்படின்னு நம்ம படிக்கிறோமே ஒழிய, ஆனால் இது உண்மையான கிரமம் கிடையாது. சாமானிய சாஸ்திரம் பிறகு தான் அதுக்கு ஸ்ரீபாஷ்யம், அதுக்கு பிறகு தான் பகவத் விஷயம். அப்படின்றதில் ரீசெண்டாக ஒரு ஆச்சாரியர் அவருடைய அனுஷ்டானத்தை அடியேன் விண்ணப்பிக்கிறேன். மகாபீல மடத்தை சேர்ந்த அதனுடைய ஆஸ்தான வித்வானாக எழுதியிருந்தார் மன்னார்குடி ராஜகோபாலாச்சாரியர் சுவாமி. அவர் வில்லிவலம் அழகிய உடைய சிஷ்யர். மன்னார்குடி சுவாமி சாதிப்பர் அகமீல மடஜியர் இந்த ஸ்ரீபாஷ்யத்தை ஒரு கை சுத்தியாக பார்ப்பறான். திருவாய்மொழி அதை தொடரும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆச்சார அனுஷ்டானம் கொண்டவர்கள் அவர்கள் புரிஞ்சுக்க முடியும். என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த கண்ணுக்கையில் முதல்ல ஒரு பாத்திரத்தை இடுக்கிண்டு, அதுக்கப்புறம் உள்ளங்கையை சோதிச்சுண்டு, அதுக்கப்புறம் கை அளமிண்டு, அதுக்கப்புறம் தான் சுத்தமான பாத்திரத்தை தொடுவார்கள். ஏன் அப்படின்னா அதை தொடர்றதுக்கு அப்போ தான் அதிகாரம் ஏற்படுறது கைக்கு அப்படின்னு. அதே போல தான் ஒரு ஸ்ரீவைட்டவன் போய் திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவன் கொஞ்சம் ஸ்ரீபாஷ்யம் படிச்சிருக்கணும். அப்போ தான் திருவாய்மொழியை புரியும். அதுக்காக ஸ்ரீபாஷ்யம் பயன்படுறது அப்படின்னு வில்லிவலம் சுவாமி சாதிப்பார். அதே போல் கார்பங்காடு சுவாமி தான் சாதிப்பார். என்ன சாதிப்பார் அப்படின்னா, பகவத்ஷ காலக்ஷேபம் பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் ஆயிருக்கணும். ஸ்ரீபாஷ்யம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு பகவத்ஷம் தேவை கிடையாது. ஆனால் பகவத்ஷம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ரீபாஷ்யம் வேண்டி இருக்கும் அப்படின்னு கார்பங்காடு சுவாமி சாதிப்பாராம். இதை கேட்டு சிலருக்கு சந்தேகம் வரலாம், இல்லையே அழகமணவாள பெருமாள் நாயனார் சாதிச்சிருக்காரு, பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர் அப்படின்னு.
எம்பெருமானார் பாஷ்யக்காரர் அவர் ஸ்ரீபாஷ்யம் எழுதும்போது அவருக்கு திருவாய்மொழி தெரிஞ்சின்றபடியினால தான் அவரால் ஸ்ரீபாஷ்யத்துக்கே பொருள் சொல்ல முடிஞ்சது, சரியான பொருள் சொல்ல முடிஞ்சது அப்படின்னு பரம்பரை இருக்கே, சம்பிரதாயம் இருக்கே என்றால் அதுக்கு பொருள் என்னென்னா, எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானம் எழுதும் பொழுது அவருக்கு திருவாய்மொழி தேவைப்பட்டது. ஆனால் நமக்கு ஸ்ரீபாஷ்யம் படிக்கும் பொழுது அதுக்கு திருவாய்மொழி தேவைப்பட்டிருக்காது, கிடையாது அப்படின்னு தான் கார்ப்பங்காடு சுவாமியுடைய திருவுள்ளம். ஆனால் பகவதீஷ காலக்ஷேபம் ஆக வேண்டுமே என்றால் அப்பொழுது கண்டிப்பாக ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் ஆக வேண்டும் அப்படின்றது அந்த பகவதீஷ காலக்ஷேபம் பண்ணக்கூடிய அதிகாரிகள் எல்லாருக்குமே ரொம்ப புலப்பட்ட விஷயம்தான். நம்மளே சாதிக்கிற ஈடு அவதாரிகை தொடங்கிய அங்கே எல்லா பரபட்சங்கள் சாதிக்கக்கூடிய அந்த இடம் என்ன, உயர்வர உயர்நலம் ஒரு பாட்டு போதும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமாக சாஸ்திர ஞானம் ஸ்ரீபாஷ்ய ஞானம் வேண்டியதாகத்தான் இருக்குது. ஆகினால இது சம்பிரதாயத்துக்குள்ள அடியன் ஒரு அபிப்பிராயம் என்ன கொண்டிருக்கேன் அப்படின்னா, பலரும் கொள்ளக்கூடிய அபிப்பிராயம் தான், சம்பிரதாயத்துக்கு பகிர்பூதமாக வெளியே சம்பிரதாயத்துக்கு அனுகூலமான விஷயத்துக்கும் சாஸ்திரமானது தேவை. அதாவது நம்மலாம் 24 மணி நேரமும் சம்பிரதாயத்திலேயே இருக்க முடியாது, நம்ம வெளில தான் போய் ஆகணும். அப்போது அந்த வெளில எத்தனையோ ப்ரெஷர்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு அடியன் ஒரு 4 வருஷம் வெளிநாட்டில் இருந்தது. அப்பொழுது ஆனால் எனக்கு அங்கே இருப்பே கொள்ளலை. காலேஜ் முடிச்சுட்டு நான் அமெரிக்காவுக்கு போயிட்டேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டேன். ஆனால் ஏதோ தேகாத்மாபிமானத்தினால அங்கே போயிட்டேன், சில கஷ்டங்கள்னால அங்கே போயிட்டேன். ஆனால் எனக்கு அங்கே இருப்பே கொள்ளலை. எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல அந்த ப்ரெஷரை. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, திடீர்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் என்னுடைய சிடிஓக்கு, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், என்னுடைய சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர்கிட்டே அவர்கிட்டே மெயில் அனுப்பிச்சிடுவேன். நான் இந்த மாதிரி நான் இந்தியாவுக்கு போகிறேன், மறுபடியும் பாரதத்துக்கு போகிறேன், அதனால் இங்கே இருக்க முடியலை, அந்த மாதிரி நான் சொல்லி மெயில் அனுப்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அவர் என்னை மீட் பண்ணி என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் சென்னைக்கு போனோம்னா நிறைய கஷ்டங்கள் இருக்குது, அப்படி பற்றிலாம் யோசிச்சு நான் என்ன சொல்கிறது அப்படின்னு வழவழ குழக்கொடன் தான் நல்லா பேச முடிச்சுது. இதனாலே அவர்கள் என்ன சொல்லிட்டார்கள் அப்படின்னா, இங்கே பாரு, நீ போகிறதா இருந்தால் போயிடு, இருக்கிறதா இருந்தால் நீ எதுவும் பேசாமேரே, அந்த மாதிரி அவர்கள் சொல்கிறது. இது மாதிரிலாம் பேச்ச கேட்க நேர்ந்தது. இதனால் என்ன தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா, ஒரு காலம் நான் சாஸ்திரம் அப்பயே வாசித்திருந்தேனே என்றால் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு உறுப்பாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லா பாகவதர்களுக்குமே வரும். என்ன, பகவான் இடத்துல கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியம்னு தெரிஞ்சு போயிடுது. அதை சுற்றின ஜீவனத்துக்காக ஏதாவது லௌகிக வியாபாரங்களில் ஈடுபட்டு கொண்டே தான் இருக்கணும். அப்போ நம்ம எத்தனையோ ப்ரெஷர்ஸை ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போவும் கூட யாராவது ஆஃபீஸுக்கு திருமணங்களோட போனார்களே என்றால் அவர்களுக்கு ஏதோ ப்ரெஷர் இருக்கலாம். சுரூபத்தோடு போனார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். எப்படி ஹேண்டில் பண்ணுறது இந்த ப்ரெஷர் எல்லாம்? இது எல்லாமே சாஸ்திரம் படித்தோமே என்றால், இந்த சாஸ்திரம்ன்றது ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் தான். ஒரு பிரவೃತ್ತಿ அப்படின்னா முயற்சி ஏற்படுறது. முயற்சிக்கு என்னென்னலாம் காரணம் அப்படின்னு ஆராயிறார்கள். இஷ்ட சாதனதா ஞானம், அது கூட ஞானத்வேன காரணம் நத்து நிச்சயத்வேனா எதோஹி சம்சயோபி ஹேத்து பவித்தும் அர்ஹதி அப்படின்னு இவ்வளவு அனாலிசிஸ். நம்ம சம்ஸ்கிருதத்தில் பேசுகிறோம் அப்படின்றதுனால பயந்துட வேண்டாம், சிம்பிள் அனாலிசிஸ் தான் எல்லாமே. அது எல்லான்றதை நம்ம அந்த கிளாஸஸ் வகுப்புலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வரலாம். நான் என்ன பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா, இப்படி கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் பண்ணுறதுனால இந்த கிரிட்டிக்கல் அனாலிசிஸை பயன்படுத்தி தான் ஸ்ருதபிரகாஷிகாச்சாரியர் ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு இடத்துல பராயத்த அதிகரணம் அப்படின்ற முக்கியமான அதிகரணத்தில் இவ்வளோ அனாலிசிஸ் பண்ணி நம்ம மனசுக்கு என்ன ஆறுது, ஏன் திடீர்னு ஆசைகள்லாம் விளையிறது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எல்லாவற்றையும் ஆராய்ஞ்சு வச்சுருக்கார்கள் ஆச்சாரியர்கள். ஆக நேர பகவத் விஷயத்தில் இருக்கட்டும், பகவத் விஷயத்துக்கு உறுப்பாக நாம் லௌகிகத்தில் ஏதாவது கொஞ்சம் வியாபாரங்கள் செய்து கொண்டு இருப்போம் இல்லையா, அப்போ கூட நமக்கு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சாஸ்திர ஞானம் அவ்வளவு முக்கியமாக இருக்கும். சரி, இது வெளில இருக்கும் பொழுது பகவத் விஷயத்துக்கு உறுப்பான பகிர்பூத்தமான விஷயங்கள். சரி, பகவத் விஷயத்திலே வந்தாலுமே கூட உபனிஷத் சொல்கிறது நாயமாத்மா பலஹீனேன லப்யா அப்படின்னு. எந்த ஒரு அதிகாரிக்கு மனோதைரியம் இல்லையோ அவனால் பகவானை அடைய முடியாது அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. சரி, நம்மலாம் உபாசகர்கள் கிடையாது. நான் உபாசனம் பண்ணி மனசில் நல்லா தைரியத்தை கொண்டு நிரந்தரமாக பக்தியோகம் பண்ணி எம்பெருமான் அடைய போகிறேன் அப்படின்றது கிடையாது. சரி, எம்பெருமானார் திருவடி சம்பந்திகள் பிரபன்னர்கள் இருக்கும். ஆனாலுமே கூட கைங்கரியத்தில் ஊற்ற வேணுமே. இங்கே இருக்கும் பொழுது உபேயத்தில் அதிகாரம் ஏற்பட்டால் தான் அதுக்கப்புறம் அங்கே போக முடியும். ஆக ஊற்ற வேணும் இல்லையா கைங்கரியத்தில், அதுக்கெல்லாம் மனோதைரியம் வேணுமே. எப்படி வளர்த்து கொள்வது? சாஸ்திர ஞானம் ஏற்பட மனசானது பக்குவத்தை அடையும். ஆக நமக்கு வெளில இருக்கக்கூடிய ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இந்த கிரிட்டிக்கல் அனாலிசிஸ், சாஸ்திரியமான அனாலிசிஸ் அது வேண்டும். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும் பொழுது நம்ம தெரித்தெழுதி கேட்டு வாசித்தும் வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போதுன்னு திருமணிசை பிரான் சாதிக்கிற ரீதியில்
24 மணி நேரமும் எம்பெருமான் திறத்திலேயே ஸ்பெண்ட் பண்ண வேண்டும் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு மனோ தைரியம் வேணும் இல்லையா? அதை கூட இந்த சாஸ்திரமானது கற்றுக் கொடுக்கும் நமக்கு என்பதை நாம் நன்றாக புரிந்து கொண்டு எல்லாருமே இந்த சாஸ்திரத்தை படிக்கணும். இன்னொன்று சொல்கிறேன், அடியன் அண்ணா யூனிவர்சிட்டியில் 4 வருஷம் படித்தாங்க, பிஇ பண்ணேன். அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு போனேன். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் படிக்கும்பொழுது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் அவ்வளோ ஃப்ரீ டைம் எனக்கு இருந்தது. எனக்கு அப்போ தான் எம்பெருமான் திறத்தில் நல்ல பிராமணியம் ஏற்பட்டது. எப்படியாவது எம்பெருமான் மேலும் மேலும் அவனை பற்றி கற்கணும் அப்படின்னு, சம்பிரதாயத்தை பற்றி கற்கணும் அப்படின்னு. எனக்கு அப்போல்லாம் நான் இதெல்லாம் 2002லேருந்து 6 அந்த டைம்லேன்னு சொல்கிறேன். எனக்கு அப்போல்லாம் கைடன்ஸே கிடையாது, என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆசை வந்துடுது, என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸே இல்லாமல் தவிச்சேன். அதுக்கப்புறம் 2007லேருந்து 11 நான் அமெரிக்காவில் இருந்தேன். அப்போவும் அங்கேயும் பயங்கர ஃப்ரீ டைம். ஆனால் அப்போல்லாம் சந்தை சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அமெரிக்கா போயிட்டு தான் பெரியார் திருமொழியை நன்றாக நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் அதுக்கு மேலும் கூட எனக்கு அவ்வளோ ஃப்ரீ டைம் இருந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுத்து இது படிக்கலாம், அடுத்தது இது படிக்கலாம், இந்த மாதிரி ஒரு கிரமமாக ஸ்ட்ரக்சர்டாக படிக்கலாம், இன்னும் டைம் தேவைப்படும் அப்படின்னு எனக்கு யாராவது சொல்லியிருந்தார்களே என்றால் எனக்கு அவ்வளோ பயன்பட்டிருக்கும். நான் இந்த ராமானுஜ வித்யா ஆரம்பித்ததே அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்காக தான். அவர்கள் வேலை பண்ணிட்டு இருப்பார்கள், சம்பிரதாயத்தில் ஊற்றமும் இருக்கும். அவர்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் அப்படின்னு ஒரு மோடும் வந்தாயிருது, இவ்வளோ டெக்னிக்கல் அட்வான்சஸ் வந்தாயிருது, சரி இதை பயன்படுத்திக்கலாமே, சம்பிரதாய பெட்டர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கலாமே அப்படின்ற எண்ணத்தோடு தான் போன வருஷம் ராமானுஜ வித்யாவே ஆரம்பித்தேன். ஆக நான் என்னென்னலாம் இழந்தேனோ அது மற்றவர்களுக்கு ஏற்பட வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தோடு ஆரம்பித்ததுனால கண்டிப்பாக ஆஃபீஸ் கோயர்ஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வாரத்தில் 2-3 மணி நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இருந்ததே என்றால் கண்டிப்பாக இந்த கோர்ஸில் சேர வேண்டும். இந்த வாட்ஸ்அப் குரூப்பு இன்னொரு சௌகரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. உங்களால் இந்த ஆன்லைன் மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியலன்னா கூட எப்படியும் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். சரி, அதே போல் நான் இந்த சின்ன சின்ன ஆடியோ ஸ்னிப்பெட்ஸை போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில். அது உங்கள் லீஷர் டைமில் எப்போ வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்பொழுது கூட கொஞ்சம் நியமத்தோடு, எப்போவுமே திருமண் காப்பு அணிந்து கொண்டு தான் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆக கண்டிப்பாக அணிந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி அணிந்து கொண்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு நியமத்தோட, ஒரு சப்பலாங்கால் கட்டிண்டோ ஏதோ ஒரு நியமத்தோட, பெருமாளுடைய ஃபோட்டோ முன்பாகவோ ஏதோ ஒரு நியமத்தோட இந்த சின்ன ஆடியோ ஸ்னிப்பெட் ஸ்ரீபாஷத்தை பற்றியோ இல்லாட்டி திருவாய்மொழியை பற்றியோ உங்களுடைய லீஷர் டைமில் கேட்கலாமே. அப்படி கேட்டுட்டு நம்ம டிஸ்கஷன் வச்சுப்போம். ஒரு வீக்லியோ இல்லாட்டி மந்த்லியோ டிஸ்கஷன் வச்சுப்போம். அது வீக்கெண்ட்ஸில் தான் இருக்கும். அப்போ வரலாமே. அப்போது நமக்கே ஒரு கொஞ்சமாக ப்ராக்ரெசிவாக நமக்கே தெரியாமல் ஒரு வருஷம் நம்ம கடந்து பார்த்தோமே என்றால், இவ்வளோ விஷயம் நான் தெரிஞ்சு போயிருந்தேன். எனக்கு ஸ்ரீபாஷத்தில் ஒரு 15-20 அதிகரணங்களுடைய பொருள் என்னால் சொல்ல முடியும். ஆழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியில் ஒரு 15-20 பதிகங்கள், அதில் என்னென்னலாம் பகவத் குணங்கள் பேசப்படுறது அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுட்டு சொல்ல முடியும். அப்படின்னு வெறும் ஒரு வருஷம் டைம் ஃப்ரேம்லேயே பெரிய ஒரு ஆழமான ஞானத்தை சம்பாதிக்க முடியும். ஆக டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நமக்கு இவ்வளோ ஒரு ஸ்பூன் ஃபீட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு கை கொடுக்கறது என்றால் கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஆக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த ராமானுஜ வித்யா என்ன, அதே போல் வரயோகி வித்யா என்ன, அதை ரெண்டை பற்றி இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப் அதோடைய லிங்க்கையும் போஸ்ட் பண்ணுறேன். முன்பு சொன்ன மாதிரியே, ஆனால் இதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்ட் வேணும். ஆஸ் அ மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் த வித்யா அண்ட் ஆல்சோ ஒரு ரியல் இன்ட்ரெஸ்ட்டை இண்டிகேட் பண்ணுறதுக்காக, அதுக்காக ஃபீஸ் ஆனது நூலாடி இன்ஸ்டிடியூட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதனுடைய டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுறேன். அதனால் எல்லாருமே தயவுசெய்து இதில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.